பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபி அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு சென்றார்கள். இந்த பெருநாள் தொழுகை அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ரமலானுடைய பெருநாளா அல்லது ஹஜ் பெருநாளா என்பது ஞாபகம் இல்லை என்பதாக சொன்னார்கள். போகும்போது திடலுக்கு போயிட்டு பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போறாங்க. போன உடனே சொல்றாங்க, அதிகமாக சதக்கா செய்யுங்க, தான தர்மங்களை கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, நரகவாசிகளில் அதிகமானவர்களை நான் பெண்களில் பார்த்தேன் என்பதாக அந்த பெண் கூட்டத்தாருக்கு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த பெண் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு காரணம் என்ன? பெண்களை அதிகமானவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் அதிகமாக சாபமிடுகிறார்கள், லானத் செய்வது, சாபமிடுவது. ஆண்களை பார்க்கும் பொழுது பெண்கள் அதிகமாக சாபம் செய்கிறார்கள், சாபம் விடுகிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் அதிகமாக நரகவாசிகளாக இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, நன்றி கெட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக கணவருக்கு நன்றி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்கிறார்கள். கணவர் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும், பொதுவாக சொல்கிறேன், மனைவியாக இருக்கக்கூடிய பெண்கள் நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்தவர்களாக வாழ்கிறார்கள். இதன் காரணமாகவும் அவர்கள் அதிகமாக நரகத்தில் செல்கிறார்கள் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீரமிக்க ஆணுடைய புத்தியை போக்கக்கூடிய அளவிற்கு பெண்கள் ஆணுடைய மூளையை இவர்கள் தலையிட்டு கெடுக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள். இருந்தாலும் பெண்கள் பலகீனமானவர்கள், பெண்கள் நக்சுள்ளவர்கள், குறைவுள்ளவர்கள், மார்க்கத்திலும் சரி, தீனிலும் சரி, புத்தியிலும் சரி, அறிவிலும் சரி, தீனிலும் சரி என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். உடனே பெண் சஹாபிகள் கேட்டார்கள், புத்தியில் அறிவில் எவ்வாறு குறைவுள்ளவர்கள் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், 2 பெண்கள் ஒரு ஆண் சாட்சிக்கு நிகராக இருக்கிறார்கள். உதாரணமாக 2 ஆண் சாட்சி வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆண் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னொரு ஆண் இல்லை என்று சொன்னால், அந்த ஆணுக்கு பகரமாக 2 பெண்கள் சாட்சி சொன்னால்தான் பூர்த்தியாகும். அப்போ அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க பலகீனமா இருக்கிறாங்க என்பதற்கு உதாரணம். இரண்டாவது உதாரணம், மார்க்கத்திலும் தீனிலும் அவர்கள் பலகீனமானவர்கள், குறைவுள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் இடத்தில் அவர்கள் சஹாபா பெண்கள் கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன? ஹைதுடைய காலத்துல, மாதவிடாயுடைய காலத்துல, நிஃபாசுடைய காலத்துல தொழுகையே கிடையாது, நோன்பும் கிடையாது. ஆனால் நோன்பிற்கு கஸா இருக்கிறது, தொழுகைக்கு கஸாவும் இல்லை. இது அவர்களுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு குறைகள் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலும் இடம்பெற்றிருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபிலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்கள், சோர்களே, பெண்கள் பொதுவாக குறைவுள்ளவர்கள் அல்ல. ஆனால் இது இயல்பான ஒரு குறை, அவர்களுடைய படைப்பிலேயே இருக்கக்கூடிய குறை. அதை அவங்க விளைவிக்கணும். அதே மாதிரி ஆண்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை முழுமையாக நிறைவேற்ற வேண்டுமே தவிர இந்த குறையை வைத்துக் கொண்டு, இது இயல்பானது, எல்லா பெண்களுக்கும் உரியது. இது ஏதோ சில பெண்களுக்கு உண்டு, சில பெண்களுக்கு இல்லை என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆண்கள் இதை வைத்து அவர்களை குறைவாக நினைப்பது மார்க்க ரீதியாக மிகப்பெரிய குற்றமாகும், குறையாகும், பாவமாகும், மன்னிப்பு கேட்க வேண்டிய பாவமாகும், அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது, ஹுகூக்குல் இபாதுல இருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் சொல்லும் பொழுது ஹஜ்ரத் முஆதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்தில் கேட்டாங்க, ஏன் மாதவிடாய் காலத்திலும் ஹைதுடைய காலத்திலும் நிஃபாசுடைய காலத்திலும் தொழுகை இல்லை, அதனுடைய கஸாவும் இல்லை, நோன்பு இல்லை, அதனுடைய கஸா இருக்கிறது என்று காரணம் கேட்க, சபப் கேட்க, இல்லத் கேட்க, தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பதில் சொன்னார்கள், இந்த விஷயத்தை நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னோம், கேட்டோம். அதற்கு நபி அவர்கள் சொன்ன பதில் இதுதான். தொழுகை ஹைதுடைய காலத்துல தொழுகை கிடையாது, நிஃபாசுடைய காலத்துல தொழுகை கிடையாது, இதற்கு கஸாவும் கிடையாது. ஹைது நிஃபாஸ் ரெண்டுடைய காலத்திலும், நிஃபாசுடைய காலத்திலும் தொழுகையும் கிடையாது, நோன்பும் கிடையாது. ஆனால் தொழுகைக்கும் நோம்பிற்கும் கஸா இருக்கிறது என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் என்ற விஷயத்தை தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா சிஹா சித்தாவுடைய அனைத்து ஹதீஸ் கிரந்தங்களிலும் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த காலங்களில் ஹைதுடைய காலத்தில் மனைவியோடு இணையக்கூடாது. யாராவது இணைந்தால், இணையக்கூடாது என்று தெரிந்து கொண்டு இணைந்தால் அவங்க முர்த்ததாயிட்டாங்க, ஈமானை விட்டு இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாத அந்த காலம் என்று, அல்லது இந்த மசாயில் தெரியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாரா இணைந்து விட்டால் பாவம் இல்லை, குற்றம் இல்லை, கஃபாராவும் இல்லை. ஆனால் தெரிந்து கொண்டு செய்தால் முர்த்ததாகி விடுவார்கள். ஆக மொத்தத்தில் தெரிந்து செய்தால் முர்த்ததாகி விடுவார்கள், தெரியாமல் செய்தால் பாவம் இல்லை, குறையும் இல்லை, குற்றமும் இல்லை, பரிகாரம் இல்லை, இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறது நல்ல விஷயமாக இருக்கிறது என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்க பதிவு செய்யறாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இதை பற்றி ஒரு நீண்ட ஒரு ஆயத்தும் ஹதீஸும் இருக்கிறது. எதை பற்றி? அதாவது ஹைதுடைய காலத்தை பற்றி, யூதர்களை பற்றி ஒரு சம்பவம் வருகிறது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அன்னல் யஹூத, நிச்சயமாக யூதர்கள், கானு அவர்கள் இருந்தார்கள், இதா ஹாரத்துல் மர்அத்து மின்ஹும் அவர்களிலிருந்து அவர்களுடைய மனைவிமார்கள் மாதவிடாயுடைய காலம் வந்துவிட்டால், ஃபலம் யுவாக்கிலுஹா அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட மாட்டாங்க. யூதர்கள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு மாதவிடாய் காலம் ஆரம்பித்து விட்டால் ஒன்றாக இணைந்து சாப்பிட மாட்டாங்க. வலம் இஜாமிஉஹா அவர்களுடன் சேர மாட்டார்கள், அவர்களுடன் சேரவும் மாட்டார்கள். வலகத் ஸஅல அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை பற்றி சஹாபாக்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கேட்டார்கள். அப்போ அல்லாஹு தஆலா என்ன பண்ணா, ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல் ஆயத்தை இறக்குனா. அந்த ஆயத்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சூரத்துல் பக்கராவுடைய 4:2 சொல்லுவாங்க, 2.222 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது சூரா, 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா, அதுல 222வது வசனத்துல அல்லாஹ் ஆயத்து இறக்கனா. என்னன்னா அந்த ஆயத்து இருக்கிறது, வயஸ்அலூனக அனில் மஹீத், வயஸ்அலூனக சஹாபாக்கள் எல்லாம் தன்னிடத்தில் கேட்கிறார்கள், மஹீதை பற்றி, ஹைதை பற்றி, மாதவிடாயை பற்றி. குல் நபியே நீங்கள் கூறுவீராக, ஹுவ அது, அதன் அது ஒரு கஷ்டமான ஒரு காலம், ஒரு தூய்மையற்ற ஒரு நிலை. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, மனைவிமார்களை விட்டு விலகி இருங்க. ஃபில் மஹீதி, மஹீதுடைய காலத்துல, ஹைதுடைய காலத்துல விலகி இருங்கன்னா அடுத்த ரூம்ல இருங்க, அடுத்த வீட்டுல இருங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட இணையக்கூடாது என்பது மட்டும்தானே தவிர மற்ற எல்லாமே செய்யலாம். அருகாமையில் அமரலாம், அருகாமையில் உட்காரலாம், படுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இணையக்கூடாது, ஒன்றாக இணையக்கூடாது. வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, வலா தக்ரபூஹுன்ன நெருங்காதீர்கள் நீங்கள் அவர்களிடத்தில், ஹத்தா எதுவரை என்றால், யத்ஹுர்ன
அவர்கள் சுத்தமாகும் வரை. ஒருவேளை அவர்கள் சுத்தமாகிவிட்டால், ஹைத் நின்று விட்டால், நீங்கள் அவர்களுக்கு செல்லுங்கள், மின் ஹைசு எவ்வாறு என்றால் அமரக்குமுல்லாஹு அல்லாஹ் எவ்வாறு உங்களுக்கு கட்டளையிட்டானோ அவ்வாறு. இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன் தௌபா செய்யக்கூடியவர்களை, மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை விரும்புகின்றான். யுஹிப்புல் முத்தஹிரீன் தூய்மையாளர்களை விரும்புகின்றான் என்ற ஆயத்து இறங்கியது. இதற்கு பதிலாக இதற்கு கீழே நபி அவர்களுடைய ஹதீஸும் இருக்கிறது. இஸ்னாஉ குல்ல ஷைஇன் இல்லன் நிகாஹ, நிக்காவை தவிர எல்லா அமலும் செய்யலாம் அந்த பெண்ணிடத்தில். எந்த பெண்ணிடத்தில், எந்த பெண்ணுக்கு மாதவிடாய் ஆரம்பித்து விட்டதோ அந்த பெண்ணிடத்தில் நிக்காவை தவிர எல்லா அமலும் இஸ்னாஉ குல்ல ஷை. இது புகாரியை தவிர மற்ற பெரிய ஜமாத், முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நஸீ, இப்னு மாஜா, இப்படி பெரிய ஜமாத்துல் உலமா முஹத்திஸீன்கள் இதை ரிவாயத் செய்கிறார்கள் இந்த ஹதீஸை. இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்ன? நிக்காஹவை தவிர என்பதற்கு அர்த்தம் நிக்காவும் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் செய்யலாம், ஆனால் இணையக்கூடாது என்பதுதான் அர்த்தம். நிக்கா கூடும், ஆனா இணைவது கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நஸீ, இப்னு மாஜா ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் இஸ்னாஉ குல்ல ஷைஇன் இல்லல் நிகாஹ் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடையார்களே, பெரியோர்களே, இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மார்க்க சட்டங்களை கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எனவே நமக்கு இதன் மீது அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.